ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டஸா வந்து நம்ம RX 100 பத்தி நம்ம வந்து சேனல்ல வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அந்த RX 100 வந்து எங்க வாங்கணும், என்னென்ன ரிப்பேர்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல வந்து A to Z தெளிவா சொல்லி இருக்கோம். இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டா போட்டுறேன் பிரிச்சு. இது வந்து பார்ட் 1 வீடியோ. ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோ நம்ம வந்து இப்போ பைக்கை வந்து எடுக்கிறதுக்காக போயிருக்கோம். நம்ம இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, ரத்மினா மெயின் சென்டர் இதுதான் எங்க ஏரியால இருக்கிறது. இது வந்து ரொம்ப பெருசு. ஸோ நம்மளோட வண்டி எடுத்துட்டு வந்த ட்ரக் வந்து இங்கதான் இருக்கு. அந்த ட்ரக்ல போய் நாங்க பார்த்தது வந்து அவங்க வந்து நியூ லோடு வந்து ஏத்திட்டு இருக்காங்க, பழைய லோடுலாம் இறக்கிட்டு. ஸோ நாங்க வந்து அங்க இருக்க மேனேஜர் கிட்ட போய் கேட்டதுக்கு வந்து எல்லார் நம்பர்னு ஒண்ணு இருக்கு, அந்த நம்பர் வந்து கேட்டாங்க. அந்த நம்பர் வந்து நான் சொன்னோன்னே அவங்க வந்து சர்ச் பண்ணி பார்சல் வந்து இறங்கிருச்சா அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்மள வந்து வண்டி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்டது வந்து வண்டி இருக்கு, ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் அவர்கிட்ட சொன்னோன்னே அப்புறம் அவர் வந்து ஓடிபி கேட்டாரு எங்ககிட்ட. ஓடிபியும் நாங்கள் வந்து சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பார்சல் வர இருந்தது, அதுல வந்து வண்டி புக் இருந்தது. ஸோ அதை வந்து தேடிட்டு இருந்தாரு ரொம்ப நேரமா. சரி ஓகே, ரொம்ப நேரமா ஆக்கிட்டு இருந்தாரு. ஸோ நான் வந்து அப்புறமா வாங்கிக்கணும்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து நாங்க வந்து வண்டியவே பார்க்க போயிட்டோம். நம்ம வந்து வண்டி கீழே வந்து வந்தாச்சு. வண்டி வந்து செம்மையா பார்சல் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு எப்படி சொல்றது, ஒரு தங்கத்தை வந்து பாக்ஸ்ல போட்டு அடிச்சு வச்சிருந்தா எப்படி இருந்துருவோம், அப்படி இருக்கு பாக்கிறதுக்கு. அந்த அன்பாக்ஸ் பண்றத நம்ம வந்து நம்ம வந்து இந்த வண்டி எவ்வளவுக்கு வாங்கணும் பார்த்தீங்கன்னா 1,30,000 வாங்கணும். அந்த கயிறு வந்து அறக்கிறதுக்கு வந்து சால் வச்சு அறுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து அறலை அப்போ கூட. அப்புறம் கடைசியா அறுத்துடுச்சு அது கயிறு. ஆமா பார்சல் இருக்குதா பாரு. வண்டிய பார்த்துட்டோன்னே தரமா இருக்கு காய்ச்சி. வண்டி ரத்தம் மாதிரி இருந்து இப்ப இது வாங்கணுமே. இது புக்கிங் இல்ல, சும்மா கவர் போட்டு கேட்டியா? புக் இல்லாம எப்படி இது பண்ண? நம்ம வந்து அங்க வேலை செய்யற ஒருத்தர் வந்து பார்சல்ல புக் இருக்குன்னு நினைச்சு நம்ம வந்து பார்க்க சொல்லிட்டோம். அப்புறம் நாங்க வந்து அங்க வந்து எஸ் ஆயிட்டோம். ஐசு ஒரே அட்டிலேயே ஸ்டார்ட் ஆனோடனே தரமான சவுண்ட் கேளுங்க காய்ஸ். போகாத
இங்கே போடு பாரத். ஆத்தி வண்டி சாய்க்கலாம். ஒரு ஆயில்னா 25 ml தானே? 20 கிராம் ஒரு ஆயில். அவங்க விலை தெரியும் எவ்வளோ? 200 ஆயில் ஊற்றலாம். இல்லை இதில் வெறும் நான் வந்து ஃபர்ஸ்ட் 130 வச்சு மாரக்ஸு எனக்கு வந்து ரொம்ப நாள் இருந்தாலும் மறந்துச்சு எவ்வளோ ஆயில் ஊற்றணுன்ட்டு. அந்த காய்கறிகள் வந்து ஒரே ஒரு பாக்கெட் ஊற்றினா போதும்ன்ட்டு சொன்னாங்க. உங்களுக்கு ஏன்னா தெரிஞ்சேன்னா கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ ஆயில் ஊற்றணும் ஒரு 8 அப்படின்ட்டு. இன்னாருக்குமே எங்களுக்கு தெரியாது, அதிகமாக தான் ஊற்றிட்டு இருக்கோம். ஏன்னா கம்மியாக ஊற்றினா இன்ஜினில் ப்ராப்ளம் வந்துடும் சொல்லிட்டு அதிகமாக ஊற்றிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஒரு வழியா நம்ம வந்து பார்ட் 1 வீடியோவை முடிச்சாச்சு. இனிமே வந்து பார்ட் 2 வீடியோஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த பார்ட் 2 வீடியோஸ் வந்து நம்ம வந்து தனியா வந்து போடுவோம். ஒரு ஃபுல் வீடியோவை நம்ம வந்து போடுவோம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ 1 லிட்டருக்கு எவ்வளோ ஆயில் ஊற்றணும்ட்டு கமெண்ட் பண்றீங்க. இது ஒரு ரெக்வஸ்ட் உங்ககிட்ட கேட்குறேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலே.